friends, welcome to Throne Academy. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th தமிழ்ல புதிய சமச்சீர் புக்ல 6வது எல்லோல 40 क्वेश्चंस தான் பார்க்க போறோம் சரிங்களா. சோ இது வந்து 40 क्वेश्चंஸா இருக்கலாம் அல்லது 45ஆ இருக்கலாம் அல்லது 50ஆ கூட இருக்கலாம் ஓகேவா. சோ நம்ம வந்து இன்னைக்கும் ஒரு சஸ்பென்ஸோடயே இந்த டெஸ்ட் வந்து மூவ் பண்ணுவோம். சோ எவ்வளவு क्वेश्चंस இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி அட்டெண்ட் பண்றோமோ ஒரு இன்ட்ரெஸ்டோட அதே இன்ட்ரெஸ்டோட கடைசி क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்றோம் சரிங்களா. சரி பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலை சிற்பக்கலை என கூறும் நூல் எது? மேக்சிமம் நம்ம ஒரு 1-2 நிகண்டுகள் தான் பார்த்துருப்போம் இல்லையா தமிழ்ல. ஸோ அதுல வந்து ஈஸியா நீங்க இதை கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, திவாகர நிகண்டு ஓகேவா. அடுத்த செகண்ட் கொஸ்டின், சிற்ப இலக்கண மரபுப்படி சிற்பங்கள் செய்பவர்கள் டேஷ் எனப்படுவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கற்கவிஞர்கள் ஓகேவா. அடுத்த தேர்ட் கொஸ்டின், பல்லவர் கால சிற்பங்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து இதில் தவறானதை நீக்குக. நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக படித்து ஆன்சர் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் எல்லாம் நிதானமாக படித்தாதான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் சரியா. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் சுற்றுச்சுவர் சிற்பங்களோட கலைக்கூடமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு என்ன இருக்கு, காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் இல்ல, காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் சிற்பங்களோட கலைக்கூடம் ஓகேவா. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பூக்கூடை அப்படிங்கிறது ஒரு விகார புணர்ச்சி ஓகேவா. பூ பிளஸ் கூடை இது ரெண்டும் சேர்ந்தா இக்குங்கிற ஒரு தோன்றல். விகாரத்துல 3 டைப் இருக்கு இல்லையா, தோன்றல், திரிதல், கெடுதல். அதுல தோன்றல் டைப் தான் இந்த பூக்கூடை அப்படிங்கிறது ஓகேவா. சோ உடம்படு மெயின் இருக்கு, சோ இதுதான் தப்பு. அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின், அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் யார்? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தி ஜானகி ராமன் ஓகேவா. அடுத்த சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் எது? இதுல ஆல்ரெடி ஒரு நூல் உங்களுக்கு தெரியும், இப்பதான் பார்த்தோம் முன்னாடி கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான் இல்லையா. சோ மீதி 3த்துல எது வராதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள்ல வந்து அதை பத்தி எதுவும் இருக்காது ஓகேவா. சோ மத்த நூல்கள் எல்லாம் சிற்பக்கலையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 7th கொஸ்டின், 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கொடும்பாலூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஓகேவா. அடுத்து 8th கொஸ்டின், மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி,
அணில் பழம் தின்றது இதுதான் கரெக்ட். ஓகேவா? சோ இதுல வந்து கூரை வேய்ந்தான் வரும். அதே மாதிரி இங்க பானை வனைதல் வரும். அதே மாதிரி தென்றல் காற்று வீசியதுன்னு வரும். ஓகேவா? சோ இதெல்லாமே தப்பு. அணில் பழம் தின்றது, பழம் தின் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு தொடர். ஓகேவா? அடுத்த 9th கொஸ்டின், குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் அமைந்துள்ள இடம். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ரீனிவாச நல்லூர், திருச்சி. ஓகேவா? திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சீனிவாச நல்லூர்ல தான் குரங்கநாதர் கோயில் சிற்பங்கள் இருக்கு. அடுத்த 10th கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. சாரி, இதுல வந்து தவறா ஒண்ணு இருக்கு, அது எதுன்னு தேர்ந்தெடுங்க. மூணு ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? ஒண்ணு மட்டும் தப்பு. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பேசு அப்படிங்கிறது நெடில் தொடர் குச்சி எழுகுறோம் இல்லையா? சோ இது வந்து உயிர் தொடர்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் தப்பு. அடுத்து 11வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கவனித்து தவறானதை வட்டமிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கோயில் கோபுரங்களில் சுதைகளாலான சிற்பங்கள் இருந்தன அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து 12th கொஸ்டின், நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு எதை சொல்லுவாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோவில் சிற்பங்களை தான் சொல்லுவாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த 13th கொஸ்டின், கீழ்கண்ட தி ஜானகிராமன் குறித்த கூற்றுகளில் எது தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர் தான் தி ஜானகிராமன். ஓகேவா? அடுத்து 14th கொஸ்டின், சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிடும் அமைப்பு எது? ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? சோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. சிம்பிளா கேட்டுருவாங்க, சிற்ப செந்நூல் யாரு வெளியிட்டதுன்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். ஓகேவா? அடுத்த 15th கொஸ்டின், பொதுவர்கள் பொலியுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, முல்லை நிலப்பகுதிகள் தான் இந்த போர் அடித்திருவாங்க. ஓகேவா? அடுத்த 16th கொஸ்டின், விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என நுட்பமான கலை நயத்துடன் கூடிய சிற்பங்கள் காணப்படும் இடம் எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோயில்ல தான் இந்த மாதிரி விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்புலாம் காணப்படும். ஓகேவா? அதனாலதான் இது நாயக்கர் காலத்தோட இந்த உச்சநிலை படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோயில்ல சொல்லுவோம். சரியா? அடுத்து 17th கொஸ்டின், பிழையை நீக்கி எழுதுக. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், இதை வந்து எப்படி பிழை நீக்கி எழுதலாம்?
அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார்னு வரும். ஓகேவா, இதுதான் கரெக்டான தொடர். அடுத்து 18வது கொஸ்டின். குறைகழல் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை, இதில் குறிப்பிடப்படும் போர் என்பதன் பொருள். இங்க இருக்கு இல்லையா போர், இதோட பொருள் என்ன? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வைக்கோர் போர். ஓகேவா, ஸோ அந்த வைக்கோர் போர் மேல சிறுவர்கள் ஏறி குலுங்கி தென்னங்காயை பறிச்சுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து 19th கொஸ்டின். தி ஜானகிராமன் அவர்களின் கதைகள் வெளிவந்த இதழ்களில் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாது வெளிவந்தன? ஜானகிராமன் அவர்களோட கதைகள் ஒரு சில இதழில் வெளிவந்துச்சு இல்லையா. ஸோ இதுல எந்த இதழில் அது வரல? அவங்களோட கதைகள் 3 இதழ்கள்ல அவங்களோட கதைகள் வெளியாயிருக்கு, ஒன்னத்துல கிடையாது. அது எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுத்து அந்த இதழில் இடம்பெறாது. ஓகேவா. அடுத்து 20th கொஸ்டின். வசிப்பட முதுநீர் புக்கு மலையன துவரை நன்னீர், இவ்வடிகள் எந்நிலத்தின் இயல்பை கூறுகின்றன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தல் நிலத்துல தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்க இது நீர் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டாலே ஈஸியா நீர்னா என்ன, கடல், நெய்தல் ஞாபகம் இருக்கும் இல்லையா. அடுத்து 21st கொஸ்டின். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் கேட்க ரொம்ப அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ அதனால ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அண்ணா அவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா. அடுத்து 22வது கொஸ்டின். குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெற செய்தவர்கள் யார்? இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸை நீங்க நல்லா கரெக்டா அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விஜயநகர மன்னர்கள் தான் குதிரையோட உருவங்களை சிற்பங்கள்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து 23வது கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. இடிகுரல், மறைமுகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை தொகை. ஓகேவா, சோ இடி போன்ற குரல், மறை போன்ற முகம்னா தாமரை போன்ற முகம், போல போன்றன்னு வந்தா உவமை தொகை இல்லையா. அடுத்து 24th கொஸ்டின். இலக்கண குறிப்பு தருக. மன்னிய, வருமலை, இது ரெண்டுத்துக்கும் என்ன இலக்கண குறிப்பு வரும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மன்னிய அப்படின்னா பெயரெச்சம். ஓகேவா, வருமலை அப்படிங்கிறது வினைத்தொகை. அடுத்து 25th கொஸ்டின். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, இவ்வடிகள் இடம்பெறும் நூல்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நாச்சியார் திருமொழியில தான் இந்த பாடல் வந்து வரும். ஓகேவா. அடுத்து 26th கொஸ்டின். ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில் உள்ள உருவங்களை சிற்பங்களாக உருவாக்கியவர் யார்?
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. விஜயநகர மன்னர்கள் தான் இந்த மாதிரி ஆடை அணிகலன்கள் அணிந்த நிலையில சிற்பங்களை உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்து 27th கொஸ்டின். கூற்று ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த மாலையையும் சூட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த கூற்றும் காரணம் சரியா தவறா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி மற்றும் சரியான விளக்கம். ஓகேவா? சோ ஆண்டாள் அவர்கள் அவங்க சூடிய இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்த அந்த மகிழ்ந்த அந்த மாலையை சூட்டினதாலதான் அவங்களுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடிங்கிற பேரே வந்துச்சு. ஓகேவா? அடுத்து 28th கொஸ்டின். பிழையை நீக்கி எழுதுக. கொடியிலுள்ள மலரை எடுத்து வா. மலரை என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகி ஆன்சர் மாத்தி போடுறீங்க. ஸோ தெளிவா கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மலரை கொய்தல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒரு சிலர் வந்து நார்மலா நம்ம வேர்ட்ல யூஸ் பண்றது மலரை பறிச்சுட்டு வான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ஒரு சிலர் இந்த ஆன்சர் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இது தப்பு. இதுதான் கரெக்ட். ஓகேவா? மலரை வந்து கொய்தணும். அடுத்து 29th கொஸ்டின். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களில் பொருந்தாதது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. மாமல்லபுரம் கிடையாது. ஓகேவா? சோ சுவாமிமலை, மதுரை, கும்பகோணம் இந்த 3 இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் இருக்கு. அடுத்து 30th கொஸ்டின். அன்பளிப்பு என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கு அழகிரி சாமி. ஓகேவா? அடுத்து 31st கொஸ்டின். போரில் இருந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் என்ற செய்தியை கூறும் நூல் எது? நடுக்கல்னாலே நம்மளுக்கு 2 நூல் வந்து வந்துடணும், ஞாபகம் வந்துடணும் இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் பி. தொல்காப்பியம். ஓகேவா? சோ தொல்காப்பியம், அகநானூறு இந்த நூல்கள்ல தான் நடுக்கல் பத்தின விஷயங்கள் அதிகமா சொல்லுவாங்க. சரியா? அடுத்து 32வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அசோகமித்திரனின் நூல் எது? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்பாவின் சிநேகிதர். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அசோகமித்ரன், மித்ரன்னாலும் சிநேகிதர்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ரெண்டுமே நண்பன்கள் குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு தான். அதனால இதை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 33வது கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் மற்றும் ஆண்டு கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறு? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. முதலில் இரவு வரும். இதுதான் தவறு. ஓகேவா? இது தவறான இயர். சோ இதுல வந்து என்ன இயர் வரும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்து 34th கொஸ்டின். சிறுகதை என்றால் சிறிய கதை, கொஞ்ச பக்கங்களில் முடிந்துவிடும் என்பதல்ல. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது என்று கூறியவர் யார்? சிறுகதையை பத்தி புகழ்ந்து சொன்னாலே உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து ஞாபகம் வந்துடணும் இல்லையா? ஸோ இதுல அவங்க ரிலேட்டடா, சிறுகதை ரிலேட்டடா ஸ்பெஷலான ஒரு பர்சன் கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும்.
அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுமை பித்தன் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. சரியா, சிறுகதைனாலே புதுமை பித்தன் தான் ஃபேமஸ். அடுத்து 35வது கொஸ்டின், ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரக சிலை அமைந்துள்ள இடம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கங்கை கொண்ட சோழபுரம். அங்கதான் ஒரே கல் அமைஞ்ச நவக்கிரக சிலை இருக்கு. சரியா, அடுத்து 36 கொஸ்டின், சுதேசமித்திரன் என்பது எவ்வகை இதழ்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இது வந்து ஒரு வார இதழ். சரியா, அடுத்து 37th கொஸ்டின், தி ஜானகிராமன் அவர்களின் ரோம் செக்கோஸ்லோவாக்கியா அனுபவங்களை கொண்டுள்ள நூல். ரோம் செக்கோஸ்லோவாக்கியா அங்க போன அனுபவங்களை வந்து தி ஜானகிராமன் ஒரு நூலா எழுதியிருப்பாங்க. அது எந்த நூல்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கருங்கடலும் கலைக்கடலும். ஓகேவா, அடுத்து 38th கொஸ்டின், தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடைகளாக கருதப்படுபவர்களில் கீழ்கண்ட எவர் ஒருவர் பங்கு பெற மாட்டார்? அதாவது தஞ்சாவூர்ல பிறந்தவங்கள கீழ்கண்ட ஒருத்தர் வந்து இடம்பெற மாட்டார். அது யாரு? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தஞ்சை ராமையா தாஸ் அப்படின்னு தான் வரும். ஓகேவா, இங்க ராமதாசன் இருக்கு. ஸோ இதுதான் தப்பான ஆன்சர். அதாவது இது 38க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்து 39th கொஸ்டின், சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 13ஆம் நூற்றாண்டு. ஓகேவா, அடுத்து 40வது கொஸ்டின், நாகசுர இசைக்கருவி டேஷ் காலத்திற்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என அறியப்படுகிறது. இது லாஸ்டா இல்ல இன்னும் இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடைக்காலத்துல தான் இந்த நாகசுர கருவி ஏற்பட்டிருக்கும். ஓகேவா, அதாவது 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த கருவி வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, அடுத்து 41வது கொஸ்டின் இருக்கு. கோபுரம், தூண்கள், நுழைவாயில்கள், கோவிலின் தரைப்பகுதி, சுவர்களின் வெளிப்புறங்களில் காணப்படும் சிற்பங்கள் எந்த சிற்பம்? உங்களுக்காக தான்ப்பா வச்சிருக்கோம். நீங்க தான் இன்னும் நிறைய கொடுங்கன்னு கேக்குறீங்க. சரியா, சோ அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புடைப்பு சிற்பங்கள். ஓகேவா, அடுத்து 42வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. இது தப்பு. ஓகேவா, புறம் பிளஸ் 4 பிளஸ் 100 அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி கிடையாது. ஓகேவா, இது விகார புணர்ச்சியில சேர்ந்துரும். அடுத்து 43வது கொஸ்டின், அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யாரை அதிர புகுந்தார்?
யாரோட கனவுல யார் வந்ததா சொல்றாங்க? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆண்டாளோட கனவுல கண்ணன் புகுந்ததா சொல்லப்படுது. ஓகேவா? அடுத்து 44வது கொஸ்டின். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை எவை? செஞ்சிக்கு பக்கத்துல திருநாதர் குன்றத்துல புடைப்பு சிற்பங்களா இருக்கக்கூடியது எந்த சிற்பங்கள்? சிற்பக்கலை. இதுல இருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அதனால இது வந்து நீங்க ரொம்பவே தரவா படிச்சாகணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தீர்த்தங்கரர் உருவங்கள் அதுல இருக்கும். ஓகேவா? அடுத்து 45வது கொஸ்டின். பொறுத்துக. ஐ திங்க் இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ வந்து கண்டிப்பா நீங்க கரெக்டான ஆன்சர் தான் கொடுக்கணும். சரியா? ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச அதே எனர்ஜியோட ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா கரெக்டான ஆன்சர் உங்களால கொடுக்க முடியும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுதான் கரெக்டான மேட்ச். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா எல்லாரும் நல்லா எழுதிருப்பீங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் இதை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.